ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழகத்தில் நகைக்கடனை தொடக்க வேளாண்மை வங்கிகளிலும் கூட்டுறவு கடன் சங்கங்களும் வழங்கி வருகின்றன. இதன் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர். ஆனால் குறைந்த அளவிலான நகைக்கடனை வாங்கிவிட்டு திரும்ப நகையை எடுக்க முடியாமல் பலர் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனாலேயே அரசு நகைக்கடன் தள்ளுபடியை அறிவித்து வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு 5 சவரன் வகையில் நகைக்கடன் தள்ளுபடியை அறிவித்தது. இதன் மூலம் 6000 கோடி வரை தமிழக அரசு செலவு செய்து இந்த தள்ளுபடியினை செய்தது. இந்நிலையில் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடியானது அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற நோக்கில் நிறைய பேர் நகைக்கடனை வாங்கிட்டும் வராங்க. இதற்கான பரிசீலனையில் நிறைய பெரிய அரசியல் கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன. அதிலும் பார்த்திங்கன்னா எத்தனை சவரன் வரைக்கும் தள்ளுபடியாகும், எந்த தேதியிலேருந்து வச்சவங்களுக்கு தள்ளுபடியாகும், என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து வராங்க. இதற்கான அறிவிப்பும் கூட வெளியாகலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது.